திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் அருகே ஊரணம்பேடு பகுதியில் மின்கசிவு காரணமாக வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 10ஆம் வகுப்பு மாணவன் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை தயாரிக்கிறார் செய்தியாளர் யுகந்தர். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஊரணம்பேடு பகுதியில் இன்று மின்கசிவானது குடிசை வீட்டில் ஏற்பட்டு 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முனுசாமி முனியம்மாள் தம்பதியின் மகன் சீனிவாசன் 10ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருவள்ளவாயில் உள்ள அருகாமையில் பள்ளியில் பயின்று வருகிறார். நேற்று இரவு கபடி மேட்ச் ஆனது நடைபெற்று இருக்கிறது. இந்த கபடி மேட்சை முடித்துவிட்டு இரவு வீட்டில் உறங்க டயர்டில் தூங்கியுள்ள நிலையில் மின்கசிவானது ஏற்பட்டிருக்கிறது. குடிசை வீட்டின் மீது தார்பாயானது போடப்பட்டிருந்த நிலையில் புகை மூட்டமானது லேசாக கசிந்திருந்த நிலையில் மூச்சு திணறி வீட்டுக்குள்ளேயே மயங்கி உயிரிழந்துள்ளார். அக்கம் அவரை பார்த்து காட்டூர் காவல் நிலையத்திற்கு தகவலானது அளிக்கப்பட்டிருந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த காட்டூர் போலீசார் உடனடியாக வடசென்னை அனல் மின் நிலையத்தில் உள்ள தீயணைப்பு துறையினருக்கு தகவலானது கொடுத்துள்ளனர். உடனடியாக அவர்கள் வீட்டில் தீயை அணைக்கும் போது 10வது வகுப்பு படிக்கும் சீனிவாசன் உயிரிழந்து வீட்டிலேயே உடல் கருகி உயிரிழந்துள்ளார். அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நீண்ட கனவுகளாக காத்திருந்த மகன் ஊருக்கு சென்ற நிலையில் தனியாக இருந்த போது உயிரிழந்த சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கிறது. ஊரிலிருந்து பார்த்தபோது தன் மகன் உயிரிழந்த சம்பவத்தினால் தன் தாயும் மாரடைப்பு ஏற்பட்டு அவரும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.